திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம ஏனாதிநாத நாயனாருடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? எயினனூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஈழகுல சான்றார் குலத்தில் ஏனாதிநாதர்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அவங்க பரம்பரையே அரசகுமாரர்களுக்கு வால் பயிற்சி சொல்லி கொடுக்குற தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்களா. ஏனாதிநாதரும் அதே தொழில் செய்கிறாங்க. அரசகுமாரர்களுக்கு எல்லாம் வால் பயிற்சி சொல்லி கொடுக்குறாரு. அதில் கிடைக்கிற வருமானத்தை சிவனடியார்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அப்படி சந்தோஷப்படுறாரு. சிறந்த சிவபக்தரான இவர் எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாகவும் கனிவாகவும் பேசி எல்லாத்து மேலேயும் ரொம்ப பாசமாக இருந்ததுனால எல்லாரும் அவர்கிட்டயே வந்து வால் பயிற்சி கற்றுக்குறாங்க. ஏனாதிநாதருடைய பங்காளி முறை வேணும் அதிசூரன் ஒருத்தன். அவனும் இதே வால் பயிற்சி சொல்லி கொடுக்குற தொழில் தான் செஞ்சிட்ருக்கான். ஆனால் அவன் கொஞ்சம் கர்வம் பிடிச்சவனாக இருக்கான். நம்ம தான் சிறந்த வால் பயிற்சியாளர் அப்படின்ற அந்த நினப்பில் அவன் எல்லாத்தையும் அனாவசியமாக பேசுகிறான். அதனால் அதிசூரன்ட்ட அதிக பேர் வந்து வால் பயிற்சி கற்றுக்கல. ஏனாதிநாதர்கிட்ட நிறைய பேர் வால் பயிற்சி கற்றுக்கிறத பார்த்து அதிசூரனுக்கு ஏனாதிநாத நாயனார் மேலே பொறாமல் வந்துடுச்சு. எப்படியாவதா ஏனாதிநாதரை இந்த ஊரில் வால் பயிற்சி சொல்லி கொடுக்காத மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர்த்த கூப்பிட்டுக்கிட்டு அவங்ககிட்ட வால் பயிற்சி கற்றுக்கிட்ட மாணவர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஏனாதிநாத நாயனாருடைய வீட்டு வாசலில் நின்று ஏனாதிநாத நாயனாரை வால் போர் செய்ய கூப்பிடுறான். இவன் எதுவோ கூப்பிட்டு போகிறான் போ அப்படின்னு கம்முன்னு தான் இருக்காரு அவர் வீட்டுக்குள்ளே. விடுறதா இல்லை அதிசூரன். ஏன் உன்னுடைய வால் பயிற்சி மேலே உனக்கே நம்பிக்கை இல்லையா? என்கிட்ட தோத்துருவேன்னு பயமா அப்படின்னு கேட்ட உடனே ஏனாதிநாதருக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே வாளும் கேடயத்தை எடுத்துக்கிட்டு போருக்கு கிளம்பி வராரு. இதை பார்த்த ஏனாதிநாதருடைய சொந்தக்காரங்களும் ஏனாதிநாதருடைய மாணவர்களும் அவர் கூட போருக்கு வராங்க. அதிசூரன் சொன்ன ஒரு இடத்துல நல்ல பயங்கரமாக போர் நடக்குது. நிறைய உயிர் சேதம் ஆகுது. இதை பார்த்த ஏனாதிநாதருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகி ரொம்ப வேகமாக ஆக்ரோஷமாக வால்போர் செய்கிறாரு. இவருடைய திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத அதிசூரன் என்ன பண்ணுறான்? தோத்து போய் ஓடியே போயிடுறான். அதிசூரன் ஏற்கனவே கர்வம் பிடிச்சுவன். இதில் தோத்தா சும்மாவா இருப்பான்? ஏதாவது பண்ணியாவது ஏனாதிநாதரை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அவன் ஏனாதிநாதர் சிவனடியாருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க சொந்தக்காரங்களை ஒருத்தரை கூப்பிட்டு நான் நேராக ஏனாதிநாதர் வீட்டுக்கு போய் எதுக்கு நம்ம ரெண்டு தரப்புலையும் நிறைய உயிர் சேதம் ஆகுது, அது மாதிரி வேண்டாம், ஒத்தைக்கு ஒத்த உனக்கு எனக்கு தானே போட்டி, நீயும் நான் மட்டுமே வால்போர் செய்யலான்னு நான் சொன்னேன்னு போய் ஏனாதிநாதர்கிட்ட சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. அதிசூரன் அனுப்புன ஆள் ஏனாதிநாத நாயனாருடைய வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு உங்களுக்கும் அதிசூரனுக்கு தானே பிரச்சனை, அதனால் நீங்கள் ரெண்டு பேர் மட்டுமே வால்போர் செய்யலான்னு இப்போ அதிசூரனை கூப்பிட்றாங்க. நாளை காலையில் இந்த இடத்துக்கு போருக்கு வாங்க, இது அதிசூரன் சொல்லி அனுப்புனாங்கன்னு சொன்னோடனே ஏனாதிநாதருக்கும் இது சரியாக தான் படுது. ஏன் நம்மளால் நிறைய பேர் சாகணும்? ரெண்டு பேர்த்துக்கு தானே போட்டி, ரெண்டு பேரும் ஒண்டி கொண்டி நம்ம போர் புரிஞ்சிக்கலான்னு ஏனாதிநாதர் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியாமல் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த அதிசூரன் ஒரு சிவனடியார் மாதிரி நெத்தி நிறையா திருநீர் பூசிக்கிட்டு உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கிட்டு போர்க்களத்துக்கு போய் ஏனாதிநாதருக்கு முன்னாடி உட்காந்துருக்கான். ஏனாதிநாதர் அங்கே போர்க்களத்துக்கு வரும்போது முகத்தை கேடயத்தால் மறைச்சிக்கிட்டான், திருநீர் பூசி இருக்கிறது தெரியாத மாதிரி. அப்போ ஏனாதிநாதர் வந்த உடனே ரெண்டு பேர்த்துக்கும் பலமாக சண்டை நடக்குது. ஒரு கட்டத்தில் ஏனாதிநாதர் ஜெயிக்கிற மாதிரி ஆகும்போது அப்படியே அவனுடைய நெத்தியில் மறைச்சிருந்த கேடயத்தை எடுத்தான் அதிசூரன். ஏனாதிநாதர் பார்த்ததும் இவன் என்ன சிவனடியார் ஆயிட்டானா? இது வரைக்கும் அவன் நெத்தியில் திருநீரே பார்த்தது இல்லையே, இன்னைக்கு இவர் நெத்தி நிறைய திருநீர் பூசி சிவனடியாராக இருக்காரே. இவரோட ஆசை என்ன கொலை பண்ணணுங்கிறது தானே. சிவனடியாராக இவருடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும், நம்ம கையில் வச்சுருக்க வாழையும் கடையும் கீழே போட்டுடலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சவர், இல்லை நிராயுதபாணியாக இருக்கிற என்னை கொலை பண்ண பாவம் இப்போ சிவனடியாராக இருக்கிற இவருக்கு வர வேண்டாம், நம்ம வாளும் கேடையும் கையில் வச்சுருப்போம், ஆனால் அவரை ஒன்றுமே செய்யாமல் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரம் தான் சரியான நேரம்னு நினச்ச அதிசூரன் அவனோட வாள் எடுத்து ஏனாதிநாதரை ஒரே குத்தா குத்திட்டான். ஏனாதிநாதர் ஒரு சிவனடியார் கையில் தானே நம்ம சாகிறோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சிவனடியார் மாதிரி பொய்யான வேஷம் போட்டு வந்தாலும் உண்மையான சிவனடியாராக அவர் நினச்சதுனால தான் அவரோட உயிர் போகும்போது கூட சந்தோஷப்படுறாரு. ஏனாதிநாதர் சிவனடியார் மேலே வச்சிருந்த பேரன்பை பார்த்த சிவபெருமான் ஏனாதிநாதருக்கு காட்சி கொடுத்து நீ எப்பவும் என்னை விட்டு பிரியாமல் என் கூடையே கைலாயத்திலே வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏனாதிநாதரை புரட்டாசி மாதம் உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்கு அப்படியே சிவலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. புரட்டாசி மாதம் உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் ஏனாதிநாத நாயனாருடைய குரு பூஜை. ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.